ஹலோ எவ்ரி ஒன். ஏடிஎஸ் நீங்கள் படிக்கணுமா? அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் எந்த கல்லூரியில் படித்தா பெஸ்ட்டு, அது பிளேஸ்மெண்ட் ஆகலாமா, அந்த மாதிரி கல்லூரி நீங்கள் தேடிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நான் உங்கள் மணி எஜுகேஷன் வியூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஐடிஎஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் பற்றி தான். இந்த கோர்ஸ் எங்கெங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குன்னு அந்த ஆல்ரெடி நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அது எங்கெங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா சிஐடி கோயம்புத்தூரில் தான் இருக்குங்க. இது கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2007 தான் கவுன்சிலிங் கோடு. இதுவுமே ஐஐடிஎஸ் காலேஜில் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஐடெக், இந்த கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2777 தான் கவுன்சிலிங் கோடு. 2377 தான் கவுன்சிலிங் கோடு. இது இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குமரூர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோடு பார்த்தீங்கன்னா 2712, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1219 தான் கவுன்சிலிங் கோடு, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து ஸ்ரீகிருஷ்ணா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோடு பார்த்தீங்கன்னா 2718 தான் கவுன்சிலிங் கோடு, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், இங்கேயுமே கவுன்சிலிங் ஏடிஎஸ் இருக்குது. கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1211. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி சென்னையில் ஒரு சிஐடி இருக்குங்க, அந்த காலேஜ் இது 1399 கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1399 தான் கவுன்சிலிங் கோடு, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க, 2739 கவுன்சிலிங் கோடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இங்கேயுமே கவுன்சிலிங்கில் ஏடிஎஸ் போட்டுக்கலாம். ஏடிஎஸ் வந்து இருக்குங்க. 1113 தான் கவுன்சிலிங் கோடு, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. கவுன்சிலிங் கோடு பூரா நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன காலேஜ் இருக்குது, என்னென்ன கவுன்சிலிங் கோடு இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் கூகுள்லேயே போட்டு பார்த்தனாலே தெரியும். அந்த காலேஜ் எல்லாம் வெரிஃபிகேஷன் வந்துடும். மறக்காமல் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி டெக்னாலஜிலையுமே ஏடிஎஸ் இருக்குது. இது கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1432 தான் கவுன்சிலிங் கோடு, மறக்காமல் அதை நோட் பண்ணிக்கங்க. இங்கே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. 2702 கவுன்சிலிங் கோடு வந்து இங்கேயுமே இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. 2722 தான் கவுன்சிலிங் கோடு, 2722 தான் கவுன்சிலிங் கோடு, நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1304 தான் கவுன்சிலிங் கோடு, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ரீஜியனல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் மட்டும்தான் ஏடிஎஸ் இருக்குது. மற்ற எந்த ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜியனல் கேம்பஸ்லையுமே ஏடிஎஸ் கிடையாதுங்க. இது ஒன்று மட்டும்தான் ஏடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இது கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2025, அதாவது 2025 தான் கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கேட்டிருக்காங்க. கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2719 தான் கவுன்சிலிங் கோடுங்க, மறக்காம கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2764 வந்து கவுன்சிலிங் கோடு இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2710 தாங்க, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. இது மாதிரி கற்பகம் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்காங்க, அங்கேயுமே ஏடிஎஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோடு பார்த்தீங்கன்னா 1317 தான் கோடு இருக்குது பார்த்தீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 1419 நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எஸ்டி ஜோசப்க்கு வந்து 1317 தான் கவுன்சிலிங் கோடு, நோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 5986, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்கு, மறக்காம நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 5910 கவுன்சிலிங் கோடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 4964, இங்கேயுமே கவுன்சிலிங் போட்டுக்கலாம் ஏடிஎஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் மல்லியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. 1422 வந்து கவுன்சிலிங் கோடு, 1422 கவுன்சிலிங் கோடு. அதுக்கடுத்து வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க, கோடு பார்த்தீங்கன்னா 1216, இங்கேயுமே இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க, 2706 ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கேயுமே அதாவது நான் சொல்லியிருந்த முன்னாடியே கற்பகம் காலேஜ் முன்னாடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. 2735 கவுன்சிலிங் கூட, 2735 கற்பகம் காலேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட் பண்ணிங்க. 2735 நிறைய பேர் கற்பகம் காலேஜ் லைக் பண்ணுவீங்க, அங்கேயுமே நீங்கள் படிக்கலாம், ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரத்தனம் டெக்னிக்கல் கேம்பஸ், இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க.
23 29 கவுன்சிலிங் கோடு மறக்காம அதை நோட் பண்ணி வச்சுங்க. ரத்னம் காலேஜ், கற்பகம், இந்துஸ்தான் நிறைய காலேஜ் நீங்க இது பண்ணீங்க, அவங்களுக்கு கவுன்சிலிங் கோடு சொல்றேன். கற்பகத்துக்கு 27 35, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரத்னத்துக்கு 23 29 தான் கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணி 2 காலேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இனிமே ஏடிஎஸ் இருக்கு 27 40. இந்த 3 காலேஜுமே கோயம்புத்தூர் நிறைய பேர் மோஸ்ட் லைக் பண்ற காலேஜ்ல ஒரு காலேஜ் 3 காலேஜ் இருக்கு. அதுக்கடுத்து குமரகுரும் லைக் பண்ணுவாங்க, அது ஒரு 4 காலேஜ் நான் சொல்றேன் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து திருச்சியில் இருக்குங்க. கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 38 30 தான் கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணி இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இந்த காலேஜ் இருக்குங்க. இங்கேயுமே 11 28 தான் கவுன்சிலிங் கோடு, இருக்காம இதையும் நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 13 11 தான் கவுன்சிலிங் கோடு, இங்கேயுமே வந்து இருக்கு, ஏடிஎஸ் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 38 19, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், பனிமலர் காலேஜ் நிறைய பேருக்குமே தெரியுமே. அது மாதிரி இங்கே கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 12 10, பனிமலர் காலேஜில் கவுன்சிலிங் கோடுனா 12 10 இருக்குங்க, அங்கேயுமே சேர்ந்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜ்லையுமே உங்களுக்கு வந்து ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சொல்லக்கூடிய இந்த காலேஜில் இருக்குங்க. இந்த காலேஜ் கவுன்சிலிங் 38 26 வந்து கவுன்சிலிங் கோட் தான் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் ஒரு வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க, அங்கேயுமே இருக்குங்க ஏடிஎஸ்ங்க. 11 20 தான் ஏடிஎஸ் அந்த கோடு, கவுன்சிலிங் கோடு 11 20. அதுக்கடுத்து வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சரிங்களா, 27 23 தான் கவுன்சிலிங் கோடு, இங்கேயுமே நோட் பண்ணிங்க. 27 23 தான் அதுக்கு கோடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கர்நாடக இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது கேஐடி, கோயம்புத்தூர்ல கூடிய கேஐடி காலேஜில் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. 27 50 கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 27 50 27 50 கவுன்சிலிங் கோடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அங்கே கேஐடியில் போகணும்னு வச்சிங்கன்னா கவுன்சிலிங் கோடு வச்சு நீங்கள் ஏடிஎஸ் உள்ள போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. 27 27 தான் கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிக்கோங்க மறக்காம. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குங்க, அங்கேயுமே ஏடிஎஸ்க்கு இருக்குங்க. கோடு பார்த்தீங்கன்னா 27 15 வந்து கோடு இருக்கு, நந்தா காலேஜுக்கு 27 15 கோடு இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இந்த காலேஜ்லையுமே ஏடிஎஸ் இருக்குங்க. 26 53 வந்து இந்த கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. 26 0 தான் கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், ரொம்ப பிரபலமான காலேஜ், இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. 26 22 தான் கவுன்சிலிங் கோடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேல்டெக் மல்டிடெக் கோடு வந்து 11 18, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஐடெக்லுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதாவது வேல்டெக் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஏடிஎஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல உள்ள எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோடு பார்த்தீங்கன்னா 27 34, அதாவது அன்னூர் ரோட்டில் போகக்கூடிய அன்னூர் ரோட்டில் ஒரு காலேஜ் இருக்கு, எஸ்என்எஸ் காலேஜ், அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 27 29. நான் கம்மியான கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு ஒரு மீடியமான கட் ஆஃப் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த காலேஜில் லைக் பண்ணுவாங்க. நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து 27 29 நோட் பண்ணிக்கங்க, இங்கேயுமே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கிடைக்கும் ஏடிஎஸ்ங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கல்லூரிலையுமே 26 27 கோடு கவுன்சிலிங் கோடு நோட் பண்ணிங்க, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்கக்கூடிய 49 59 அப்படி சொல்லக்கூடிய கவுன்சிலிங் கோடு நீங்கள் கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த காமராஜர் காலேஜ் வரும், அங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கேயுமே உங்களுக்கு வந்து ஏடிஎஸ் இருக்குங்க. 26 01 வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கோடுங்க, அங்கேயுமே இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ், இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 26 11. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 38 05, இதுதான் கவுன்சிலிங் கோடு, இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்குங்க. அதுக்கு பார்த்தா சேது இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், இங்கேயுமே ஏடிஎஸ் இருக்கு. 49 17 வந்து இங்கே வந்து கவுன்சிலிங் கோடு இங்கே நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சரிங்களா, 13 10, இதுதான் கவுன்சிலிங் கோடு. அக்னி காலேஜில் சேர்றாங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிங்க 13 10 சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்த கல்லூரியிலுமே ஏடிஎஸ் இருக்குங்க.
கவுன்சிலிங் கோடு பார்த்தீங்கன்னா 2769 வந்து கவுன்சிலிங் கோடு. இங்கேயுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். யாராவது யூனிவர்சிட்டி பக்கம் இருந்து நீங்கள் வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முகமது சதாக் ஏஜே காலேஜ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லூரியிலுமே ஏடிஎஸ் இருக்குங்க 1301. மொத்தமாக ஒரு 57 58 காலேஜ் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த உங்களுக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த பின்னாடி அந்த கோடெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அந்த கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் நீங்கள் ஏடிஎஸ் சேர்றீங்க அப்படின்னா அந்த கல்லூரியில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கல்லூரியில் எந்த ஒரு கல்லூரியில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ 12th கரண்டாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்க தான் அடுத்த கவுன்சிலிங் அப்புறம் எத்தனை பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் லேட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.